ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விக்னேஷ் தயாளன். நம்ம சேனலில் மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக் மார்க்கெட், டெக் டிப்ஸ் அண்டு பேங்கிங் ப்ராசஸ் இது எல்லாம் சிம்பிளாக நம்ம லாங்குவேஜில் தமிழில் எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உங்கள் லைஃப்பில் மணி ஹேண்டலிங், டிஜிட்டல் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ண இந்த சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் போட்டுக்கோங்க. சரி, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் யூடிஐ வெப்சைட்டில் எப்படி பேன் கார்டை அப்ளை பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். பேன் வந்துட்டு உங்களோட மெயிலுக்கு 5 to 7 டேஸில் வந்து கிடைக்கும். 10 to 15 டேஸில் உங்களோட பிசிக்கல் பேன் கார்டு உங்களோட போஸ்ட் மூலியமாக உங்களோட வீட்டுக்கே வந்து வரும். நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 3 டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோட்டோவை வந்துட்டு 30 KB இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சிக்னேச்சரை வந்து 60 KB வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஆதார் வந்து PDFல 300 KB வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைலில் உங்களோட ஃபோட்டோ வந்து எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி இருந்தால் ஓகே, இல்லைனா நீங்கள் வந்துட்டு உங்களோட மொபைல்லேயே வந்து எடுத்துக்கோங்க. பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து பிளைனாக இருக்கணும். நெக்ஸ்ட் ஒரு ஒயிட் பேப்பரில் உங்களோட சைன் வந்து பண்ணிக்கோங்க. அதை ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து எடிட் பண்ண போகிறோம். அதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் ஃபோட்டோ ரீசைஸ் பண்ணுறதுக்காக. அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக அந்த பேஜுக்கு வந்து போயிடும். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே வந்துட்டு உங்களோட டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண போறீங்க. ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் ரெண்டுத்துக்கும் சேம் டைம்ல வந்து சொல்றேன். கீழே வந்து செலக்ட் ஃபைல் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க எந்த டாக்குமெண்ட் எடிட் பண்ண போறீங்களோ அந்த டாக்குமெண்ட் அதில் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோனா ஃபோட்டோ வந்து கொடுத்துங்க, சிக்னேச்சர்னா சிக்னேச்சர் வந்து கொடுத்துக்குங்க. கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் ரெக்வயர்மெண்ட் வரும். அதில் வந்துட்டு நீங்க எந்த வெப்சைட்டுக்காக இது யூஸ் பண்ண போறீங்க கேட்குது. யூடிஐ வெப்சைட்டா இல்லை NSD வெப்சைட்டா? நம்ம இப்போ பண்ண பார்த்து வந்து யூடிஐ வெப்சைட்டு. ஸோ நீங்கள் வந்து அது வந்து செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து டைப் கேட்டிருக்கு, இது வந்து எந்த டைப்ன்ட்டு. உங்களோட ஃபோட்டோனா ஃபோட்டோகிராஃபி வந்து கொடுத்துக்குங்க. சிக்னேச்சர்னா சிக்னேச்சர் வந்து கொடுத்துக்குங்க. கீழே பார்த்தீங்கன்னா ரீசைஸ் செலக்டட் ஏரியான்னு இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். பக்கத்தில் வந்துட்டு ஜூம் இன் ஜூம் அவுட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோ வந்து சைஸ் வந்து மூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷனில் பிரைட்னஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட்ஸில் வந்தால் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். அதை முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் வந்து கிரீன் கலரில் வந்து ஷோ ஆகும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் வந்து டவுன்லோட் ஆகிடும். நெக்ஸ்ட் உங்களோட ஆதார் கார்டை வந்து எடிட் பண்ணணும். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு டாக்குமெண்ட் ஸ்கேனர் சர்ச் பண்ணீங்கன்னா இந்த ஆப் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இது வந்து கேமரா ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் பேஜ் வச்சுட்டு அதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கங்க. நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா ரீசைஸ் வந்து பண்ண சொல்லும். நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கரெக்டாக அந்த எட்ஜுக்கு வந்து வச்சுடுங்க. வச்சுட்டு நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்துக்குங்க. சப்போஸ் மிஸ்டேக் பண்ணால் ரீடேக் கொடுத்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஆதார் கார்டோட பேக் சைடு வந்து வச்சுட்டு அதையும் நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதையும் வந்து ரீசைஸ் வந்து பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. அதையும் நீங்கள் எடிட் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் டிக் மார்க் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் வந்து ரெடி ஆகிடும். ஃப்ரண்ட் பேக் எல்லாமே ரெடியாக இருக்கும். அங்கே வந்து சேவ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. அகைன் அங்கே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இது வந்து கம்ப்ரஸ் பண்ணணும். ஸோ வந்து அங்கே வந்து கம்ப்ரஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இது வந்து 300 KB இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து கீழே வந்துட்டு இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் சைஸை. அதை வந்து நீங்கள் வந்து கம்மி பண்ணிட்டே வந்தீங்கன்னா 300 வந்துச்சுன்னா நீங்கள் வந்து விட்டுருங்க. லோ சைஸ் போனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து அது வந்து 300 KB இருந்து எடுத்துருவாங்க. ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட டாக்குமெண்ட் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இந்த 3 டாக்குமெண்ட் நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் அதையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணலாம். அப்படின்னா கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து நீங்கள் வந்து மொபைல்லையும் நீங்கள் கிளிக் பண்ணலாம். நீங்கள் உங்களோட சேவிங்ஸை ஸ்மார்ட்டாக கன்வெர்ட் பண்ண விரும்புறீங்களா? அதுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் SIP, லம்சம், ELS மாதிரி ஆப்ஷன் வந்து இருக்கு. உங்களுக்கு ரிஸ்க்கை மேனேஜ் பண்ண தெரிஞ்சா இதுதான் பெஸ்ட் ரூட்டு. ஸோ நான் ஒரு AMFI டிஜிட்டல் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ உங்கள் கோலுக்கு சூட்டாக வர ஃபண்டை செலக்ட் பண்ண நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். உங்களோட மந்த்லி சேவிங்க்கு க்ரோத் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். உங்கள் வெல்த்தை பில்ட் பண்ண நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அதில் வந்துட்டு உங்கள் வந்து க்ரோம் ப்ரௌசரில் 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்துட்டு டெஸ்க்டாப் வியூ இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சேம் இன்டர்ஃபேஸ் ரெண்டுத்தில் ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் வந்து இப்போ சிஸ்டமில் வந்து பண்ணுறேன். நீங்கள் வேணும் மொபைல்லையும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா அப்ளை ஃபார் நியூ பேன் கார்டு ஃபார்ம் 49A இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது, பிசிக்கல் மோட் இருக்குது, டிஜிட்டல் மோட் இருக்குது. நம்ம வந்து டிஜிட்டல் மோடில் வந்து பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதில் 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்துட்டு நீங்கள் வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இ சைன் மோட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் ஆஃப் அப்ளிகேஷன் இருக்கும், அதில் வந்து இண்டிவிஜுவல் வந்து கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு மோடு வந்து இருக்கும். உங்களுக்கு பிசிக்கல் பேன் கார்டும் வேணும், பேன் கார்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். இல்லை உங்களுக்கு வந்து பேன் மட்டும் வேணும் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணதுனால நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துக்குங்க. நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து ஷோ ஆகும். இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இல்லைனா வந்து அதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்கு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, இல்லை வந்து பேக் வந்துச்சு எதுனா ஒன்றுனா நீங்கள் வந்து இங்கே ஃபஸ்ட்டு சொன்னல அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேஜ் காமிச்சல அதில் வந்துட்டு ரீஜென்ரேட் ஆன்லைன் பேன் கார்டு அப்ளிகேஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து என்டர் பண்ணிவிட்டு டேட்டா பார்த்து என்டர் பண்ணிவிட்டு கேப்சா என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே வீட்டிங்களோ அங்கேருந்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம், இல்லை நியூவாக வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓகே கொடுத்துக்குங்க. இப்போ நீங்கள் இங்கே கொடுத்துருக்க 6 ஸ்டெப்பை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களோட பேன் கார்டை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில். நெக்ஸ்ட்டு கீழே வந்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயிலில் நேம் டைட்டில் வந்து கேட்டிருக்கு, ஸ்ரீகுமாரி SMT அதில் வந்து கேட்டிருக்கு. நீங்கள் எதுவோ அதை வந்து கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டில் வந்துட்டு உங்களோட நேம் வந்து என்டர் பண்ணணும். நிறைய பேர் இங்கே தான் வந்து மிஸ்டேக் பண்ணுறீங்க. இங்கே வந்து லாஸ்ட் நேமு, ஃபர்ஸ்ட் நேமு, மிடில் நேம். லாஸ்ட் நேமில் வந்துட்டு நீங்கள் வந்து சர் நேம் வந்து என்டர் பண்ணிக்கணும். நீங்களோட ஃபர்ஸ்ட் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மிடில் நேம் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு இருந்தால் நீங்கள் வந்து என்டர் பண்ணலாம். நீங்கள் அதெல்லாம் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு பாப்பப் பண்ண வரும், அதில் வந்து ஓகே வந்து கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம் ஆன் கார்டுன்னு இருக்குது. இங்கே வந்துட்டு உங்களுக்கு கார்டில் எப்படி நேம் வேணும்னு வந்து கேட்டிருக்கு. ஆஸ் பர் உங்களோட ஆதாரில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. சப்போஸ் நேம் வந்து சர் நேம் ஃபஸ்ட்டு இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இங்கே எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் மேலே என்ட்ரு பண்ணும்போது இங்கே டிஃபால்ட்டாக வரும், நீங்கள் வந்து வேணும்னா நீங்கள் வந்து எங்கே எடிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே வந்துருங்க. கீழே வந்தீங்கன்னா எனி அதர் நேம் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் நேம் வந்தால் நீங்கள் வந்து எஸ் கொடுக்கணும், இல்லைனா வந்து நோ கொடுத்துக்குங்க. நோ கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு ஜென்டரை வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களோட டேட்டா பார்த்து கேட்டிருக்காங்க, உங்களோட டேட்டா பார்த்து செலக்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு அட்ரஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து ரெசிடென்ஸ் வந்து கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு உங்களோட ஸ்டேட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட ஆதார் கார்டு நம்பரை வந்து ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ரோல் நம்பர் வந்து ஆப்ஷனல் தான், அது தேவையில்லை. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் திரும்ப அகைன் ஒரு பாப்பப் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அதுலேயும் உங்களோட ஆதார் நம்பரை திரும்பவும் வந்து என்ட்ரு பண்ணிட்டு ஓகே கொடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து கேட்டிருக்காங்க. ஆஸ் பர் ஆதாரில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே இங்கே வந்து என்ட்ரு பண்ணிங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுவும் பண்ணாதீங்க. அதை என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கொடுத்துக்குங்க. செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்க. டாக்குமெண்ட் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா 3 டாக்குமெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப், செகண்டு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப், தேர்டு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் ப்ரூஃப். இதில் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்துட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களோட ஆதாரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட்லேயும் உங்களோட ஆதாரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட்லேயும் வந்து நீங்கள் ஆதாரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆதார் டாக்குமெண்ட் வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 3த்துலேயும் வந்து நீங்கள் ஆதார் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கொடுத்துக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் அண்டு பேரண்ட்ஸ் டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கான்டாக்ட் டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்க. அதில் வந்துட்டு ISC கோடு வந்து கேட்டிருக்காங்க. அதில் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து இந்தியா வந்து கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு ஏரியா கோடு வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு STD கோடு தெரியும் அப்படின்னா என்ட்ரு பண்ணுங்கள். அப்படின்னா கூகுளில் சர்ச் பண்ணிங்க. உங்களுக்கு ஏரியாக்கான என்னமோ அதை சர்ச் பண்ணி அதை வந்து என்ட்ரு பண்ணிங்க. இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான், வேணும்னா என்ட்ரு பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க, அதையும் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதை என்ட்ரு பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா பேரண்ட்ஸ் டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் பேரண்ட்னா நீங்கள் வந்து எஸ் கொடுக்கணும், இல்லை 2 பேர் இருக்காங்கன்னா நீங்கள் வந்து நோ கொடுத்துக்குங்க. நோ கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு உங்களோட ஃபாதர் நேம்ஸ் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட மதர்ஸ் நேம் வந்து என்ட்ரு பண்ணணும். ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தோம்னா சேம் அதே மாதிரி தான், லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம் இதை வந்து பார்த்து நீங்கள் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம் வந்து கேட்டிருப்பாங்க. அதில் வந்து ஃபாதர்ஸ் நேம் தான் வந்து என்ட்ரு பண்ணணும். சிங்கிள் பேரண்ட்னா நீங்கள் வந்து மதர் நேம் வந்து என்ட்ரு பண்ணலாம். அதை முடிச்சுட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கொடுத்துக்குங்க. பேன் கார்டு, பாஸ்புக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை எல்லா டாக்குமெண்ட்டும் அப்டேட் கரெக்ஷன் பண்ண தெரியலையா? நெட் பேங்கிங் ஆர் KYC எப்படி பண்ணணும்னு தெரியலையா? நோ வரி, இந்த சேனலில் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 1 by 1 சொல்லித்தரேன். எல்லா வீடியோக்குமே டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பேன். அதுக்கான லிங்க்ஸில் இருந்து ஸ்டெப்பும் வந்து எல்லாமே டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பேன். ஸோ எல்லா வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் எதுனாச்சும் உங்களுக்கு டவுட் வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். சப்போஸ் கிரிட்டிக்கலாக இருந்தால் அதுக்கான வீடியோ மேக் பண்ணி நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். எல்லா வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. அது தேவையில்லை, நீங்கள் அதில் எதுவும் என்ட்ரு பண்ண தேவையில்ல, கீழே வந்துருங்க. கீழே பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து சேலரி பீப்புள்னா சேலரி வந்து என்ட்ரு பண்ணிக்கங்க. அப்படின்னா அதர் சோர்ஸ் எதுனா இருந்துச்சுன்னா அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கங்க. இல்லை நான் ஸ்டூடெண்ட், நான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து லாஸ்ட் ஆப்ஷன் நோ இன்கம் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க.
நோ இன்கம் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் 5th ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா அதர் டீட்டெயில். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏஓ கோடு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து என்டர் பண்ணலாம். அப்படின்னா கெட் ஏஓ டீட்டெயில் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு டீட்டெயில் அதெல்லாம் வந்திருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஓகே கொடுங்க. அப்படி ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். ஃபில் ஆனதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேட்டிவ் ஆசிஸ் அட்ரஸ் டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்க. அது வந்துட்டு ஆப்ஷனல் தான், வேணும் என்டர் பண்ணால் அது தேவையில்லை. நெக்ஸ்ட் அது கீழே வாங்க. டிக்ளரேஷன் வந்து கேட்டிருக்காங்க. இங்கே என்ன பண்ணீங்கன்னா செலக்ட் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இம்செல்ஃப் ஆர் ஏசெல்ஃப் இருக்குது, அது வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இங்கே வெரிஃபை நேம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், அது எதுவும் பண்ண தேவையில்லை. பக்கத்தில் வெரிஃபிகேஷன் பிளேஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதில் உங்களோட ஏரியா நேம் வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து லாஸ்ட் ஸ்டெப்பு டாக்குமெண்ட் அப்லோடு. இங்கே வந்து நம்ம வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டோம். இங்கே வந்து 3 ஆப்ஷன்லையுமே வந்து ஆதார் வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஐடி ப்ரூஃபில் வந்து சூஸ் ஃபைல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் ஆதார் ரெடி பண்ணிட்டீங்களா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். சேம் ப்ராசஸ் மற்ற ரெண்டுத்துக்குமே நீங்கள் அதே மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் 3த்துக்கு வந்து ஆதார் கொடுத்துட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிங்க 3த்துக்கு கொடுத்தீங்களான்ட்டு. கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா அப்ளிகேண்ட் ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து அப்லோட் பண்ணிக்கங்க. செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட சைனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து அப்லோட் பண்ணிக்கங்க. இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா சப்மிட் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில் எல்லாம் கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கீழே வந்து மேக் பேமெண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே வந்து உங்களோட மொபைல் நம்பர் இமெயில் வந்து என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து பில் டிஸ்க்னு இருக்கும், அதை வந்து டிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பேமெண்ட் வந்து கொடுங்க. நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா ஆப்ஷனும் வந்து இருக்குது. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அதர் டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், வாலெட், கியூஆர், யூபிஐ இந்த ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எந்த ஆப்ஷனில் பண்ணணுமோ அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு யூபிஐ செலக்ட் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு @YBL வந்து என்டர் பண்ணலாம். அப்படின்னா உங்களோட யூபிஐ வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிட்டு நீங்கள் வந்து மேக் பேமெண்ட் வந்து கொடுத்துடலாம். நீங்கள் அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃபோன்பேல வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட பேமெண்ட் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் கியூஆர் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கேனர் யூஸ் பண்ணி இங்கே வந்து பேமெண்ட் வந்து பண்ணலாம். நீங்கள் வந்து ஃபோன்பே, கூகுள் பே அல்ல எந்த ஆப் இருந்தாலும் சரி, ஜஸ்ட் நீங்கள் ஸ்கேனர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணலாம். இங்கே வந்து 106 rupees வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். பேமெண்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இது வந்து இ-சைனு. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணோடனே முடிஞ்சிச்சுன்னு நினச்சிட்டு க்ளோஸ் பண்ணிடுறீங்க. அதனால தான் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராசஸும் நடக்க மாட்டேங்குது. மெயினானது இதுதான். இதை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டீங்கன்னா தான் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணிவிட்டு இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டு நம்பரை வந்து இங்கே வந்து என்ட்ரு பண்ணிக்கங்க. உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு கீழே வந்து கெட் ஓடிபி இருக்குது, அதை வந்து கொடுங்க. உங்களோட ஆதாரில் எந்த மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து வந்திருக்கும். மொபைல் நம்பரோட லாஸ்ட் 4 நம்பர் வந்து கீழே ஷோ ஆகும். அதை பார்த்துட்டு உங்களோட ஓடிபி வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுங்க. சின்ன பாக்ஸ் இருக்குது, அதை வந்து டிக் பண்ணிடுங்க. கீழே வந்தீங்கன்னா சப்மிட் வந்து கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதுவும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், வெயிட் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் ரிசிப்ட் வந்து வந்திருக்கு. இதில் அப்ளிகேஷன் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை யூஸ் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் வந்து ட்ராக் பண்ணலாம். பேன் கார்டு ஸ்டேட்டஸை ட்ராக் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அப்ளிகேஷன் கூப்பன் நம்பர் இருக்குல்ல, அதில் வந்துட்டு உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி அது வந்து யூ இருக்கும், ஸோ அந்த யூ விட்டுட்டு மீதி நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் அப்புறம் கேப்சா வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் வந்து கொடுங்க. ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்டேட்டஸ் வந்து ஷோ ஆகும். நீங்கள் உடனே நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நோ ரெக்கார்ட் ஃபோன் தான் வரும். நீங்கள் என்ன பண்ணணும்னா 48 ஹவர்ஸ்லேருந்து 72 ஹவர்ஸ்க்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கான ஸ்டேட்டஸ் வந்து ஷோ ஆகும். உடனே நீங்கள் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எதுவுமே ஷோ ஆகலை, நோ ஃபோன் வந்து சொல்லாதீங்க. 72 ஹவர்ஸ் வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். அப்புறமா நீங்கள் வந்து செக் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து ஷோ ஆகும். உங்களோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மெயிலுக்கே வந்து வந்துடும். இல்லை நீங்கள் செக் பண்ணணும்னா இங்கே வந்து செக் பண்ணிக்கலாம். 5 to 7 டேஸ்லேயே உங்களுக்கான இ-பேன் வந்து உங்களோட மெயில் ஐடிக்கு வந்து வந்துடும். நெக்ஸ்ட் 10 to 15 டேஸ்லேயே உங்களுக்கான ஃபிசிக்கல் பேன் கார்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட் மூலியமாக உங்களோட வீட்டு அட்ரஸுக்கே வந்து வந்துடும். இந்த மாதிரி தான் இந்த UTI வெப்சைட்டில் வந்து உங்களோட பேன் கார்டை வந்து அப்ளை பண்ணிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. முக்கியமாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போடுங்க.
அப்போ தான் நம்ம வீடியோஸ் உடனே உங்களை வந்து சேரும். நெக்ஸ்ட்டு இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.